நாகர்கோவிலில் பாதுகாப்பான உணவுக்குரிய சுற்றுச்சூழல் குறித்த 3 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. பாதுகாப்பற்ற முறையில் உணவு உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருவதால் உலகம் முழுவதும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐநா சபை அறிவுறுத்தியது. இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் 3 நாட்களுக்கு நாகர்கோவில் அருகே தனியார் கல்லூரியில் சர்வதேச விஞ்ஞானிகள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, கென்யா, இலங்கை, உகாண்டா உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கத்தின் முடிவில் பாதுகாப்பான உணவு முறைகளை கையாள்வது குறித்து அறிக்கை ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸில் வந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த நாட்டில் என்னென்ன முறையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை என்ன முறையில் நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் இங்கக்கூடியது இந்த கான்ஃபரன்ஸ் விளையாட்டு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ அப்படி வரக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய நாட்டிலையும் வந்து அதை நல்ல முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஒரு வசதியாட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரக்கூடியது இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ண முடியும் இங்கக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் நமக்கு வரக்கூடிய உள்ள சான்ஸ்.